இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, என்ன பார்த்துட்டு நிக்கிறீங்க? போய் தடுத்து நிறுத்துங்கண்ணே. இப்பதான் மாப்பிள்ள கரெக்டா வேலை செய்யறான், கொஞ்சம் அமைதியா இரு. என்ன பண்றீங்க? தெரியல, நீதான் உடைச்சதுக்கெல்லாம் காசு கேட்டியாமே. இப்ப நான் உடைக்கிறேன், நீ பில்ல போடு. சிபி, அதை மட்டும் தொடாதீங்க. அதான் காசு தரேன்ல, நான் என்ன வேணாலும் செய்வேன். இது ஜெனா மேமோட கூட. அந்த கூடையில இருந்து தான் ஆரம்பிச்சது. அது சென்டிமெண்டாவே ரொம்ப முக்கியமான பொருள். அதை மட்டும் தொடாதீங்க ப்ளீஸ். நீ சொல்றத நான் கேட்கணுமா? சிபி, ஏய் ஏய், ப்ளீஸ் சொல்றேன்ல, நான் தர மாட்டேன். குடு, தர மாட்டேன். விடு, விடுங்க. ஏய், ப்ளீஸ் இத மட்டும் விட்டுருங்க. ஜெனாமா தாங்க மாட்டாங்க. ப்ளீஸ் விட்டுருங்க. மாப்பிள்ள இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அவ ஏதோ கதை விட்டுட்டு இருக்கா. சாம்ராஜ்யமா சென்டிமெண்டா? நாலு சாத்து சாத்துவியா? கணேசா, என்ன கணேசா, நாலு நாலு போடுவியா? எங்க கை வச்சு பாரு அவன் மேல. அத்தனை பேர் உள்ள போயிடுவீங்க. சிபி, உனக்கு என்ன பைத்தியமா புடிச்சிருக்கு? அத்தை, என்னத்தை இப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்ப வர வர நீங்க செய்யற காரியம் எதுவுமே சரியில்லை அத்தை. ஊரு பேர் தெரியாத ஒருத்திய வீட்டுல கூட்டு வந்து உட்கார வச்சுக்கிட்டு அவ எங்களை நாட்டாம பண்ணிட்டு இருப்பா. பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றீங்களா எங்களை? என் மாப்பிள்ள வெளிநாட்டுல படிச்ச படிப்பு என்ன, அவன் திறமை என்ன? நீங்க என்னடானா கண்டவளையும் கூட்டிட்டு வந்து இவதான் என் வாரிசுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க யார் சொல்றதையும் கேட்கவும் மாட்டேங்கிறீங்க. அத்த, குடும்பம்னா குடும்பத்துல இருக்கிற எல்லார் பேச்சையும் கேட்கணும் அத்த. அவங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதை விட்டுட்டு என்ன கணேசா, யாருக்கிட்ட பேசுறோன்னு மறந்து போச்சா? இது என்னோட சொந்த உழைப்பால உருவான சாம்ராஜ்யம். என் ரத்தத்துல பிறந்ததுனாலயோ இல்ல வெளிநாட்டுல படிச்சதாலேயோ ஒருத்த என்னோட வாரிசாயிட முடியாது. அதுக்கு ஒரு தகுதி வேணும். இதெல்லாம் உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. அப்படி என்னத்த, என் பையன் கிட்ட இல்லாத தகுதியை இவகிட்ட பாத்துட்டீங்க? ஷட் அப். இல்லத்த, நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீங்க என் மேல இருக்கிற வெறுப்புல என் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான அங்கீகாரத்தை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. நீங்களே உங்க மனசுல கைய வச்சு சொல்லுங்க, என் புருஷன் மட்டும் இந்த மாதிரி படுத்த படுக்கையா இல்லன்னா என் பிள்ளைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்போ இங்க நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் முதல் காரணம் யாருன்னு தெரியுமா? நீதான். இவன் சின்ன சின்ன தப்பு செய்யும் போது நான் கண்டிச்சப்பெல்லாம் நீ குறுக்க வந்து விழுந்துதான் இன்னைக்கு இவன் இப்படி எதுக்குமே லாய்க்கு இல்லாம இருக்கான். சிபியை விட அவ பெஸ்ட்னு எதை வச்சு நீங்க முடிவு பண்ணீங்க?
சிபிக்கு அவனை ப்ரூவ் பண்ண சான்ஸ் தராம நீங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? ஹே, நாங்க குடும்ப விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம், நீ ஏன் பேசுற? ஜானு, என்னால இவ்வளவு மாதிரி டிராமா பண்ணி எல்லாம் ப்ரூவ் பண்ண முடியாது. செம்பதி கார்டு ப்ளே பண்றதை தவிர இவகிட்ட என்ன திறமை இருக்கு? இவ கூட எல்லாம் நீ என்ன கம்பேர் பண்ணி பேசுறது எனக்கு கேவலமா இருக்கு ஜானு. இங்க பாருங்க, உங்க குடும்ப விஷயத்துல என்ன இன்வால்வ் பண்ணாதீங்க. நானும் தான் சொல்லுவேன், ஜனா மாமோட பேருங்கிற தவிர உங்ககிட்ட வேற என்ன தகுதி இருக்கு? ஏன் நிறுத்த விட்டா என்ன பேசிக்கிட்டே போற? அதானே. சரி, தமிழ நான் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுல இருந்தே இது பிரச்சனையா போயிட்டு இருக்கு. உங்க யாருக்கும் தமிழ் மேல நம்பிக்கை இல்ல. எனக்கு சிபி மேல நம்பிக்கை இல்ல. இத்தனை நாளா என் பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம இருந்த நீங்கெல்லாம் இந்த விஷயத்துல நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சு ஏன் முடிவை சந்தேகப்படுறீங்க, ரைட்? ஓகே, நான் சிபிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன். ஒரு சான்ஸ் இல்ல, 3 சான்ஸ். 3 சான்ஸ் தரேன். 3 போட்டி. அதுல சிபி, தமிழ் 2 பேரும் கலந்துக்கணும். சிபி ஒரு போட்டியில, ஒரே ஒரு போட்டியில ஜெயிச்சிட்டானா கூட நான் என் முடிவை தப்புன்னு ஒத்துக்கிட்டு சிபி கிட்டயே பொறுப்பை கொடுத்துடுறேன். ஆனா ஒரு வேளை 3 போட்டியிலையும் தமிழ் ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் யாரும் மறு பேச்சு பேசாம தமிழ் சொல்றதான் கேட்டு நடக்கணும். தேனு, இந்தா. அக்கா, இதுல நீ கேட்ட பணம் இருக்கு. நாளைக்கு அம்மாவை கூட்டிட்டு போய் காலேஜ்ல அட்மிஷன் போட்டுக்கோ. தேங்க்ஸ்க்கா. எனக்கு தெரியும் நீ எப்படியாச்சும் பணத்தை கொண்டு வந்துருவேன்னு. ஏய், இப்பதான் அவளை திட்டிட்டு இருந்த, இப்ப அப்படியே மாத்தி பேசுறல. நான் என் அக்கா கிட்ட கோவப்படுவேன், உனக்கு என்ன?